நம்ம மண், மொழி, மானம் காக்க தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்னா இணைஞ்சு வர்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு தானே பண்ணுவோம், தெரியாமையா பண்ணுவோம். நாளைக்கு வெயிட் பண்ணுங்கண்ணா, கொஞ்சமாக சஸ்பென்ஸ் வேணாமா உங்களுக்கெல்லாம்? முருகர் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்துவது தான் உரியதாக இருக்கும். மாநிலத்திற்கு மாநிலம் பாஜக மதவாத அரசியலின் வடிவத்தை மாற்றி கையில் எடுக்கும். வட இந்தியாவுக்கு போனால் விநாயகர், ராமர், இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி, தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள். இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று. பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற 2026 தேர்தலில் உறுதிப்படுத்துவார். ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது. ஏதாவது குழப்பம் பண்ணலாமா, தமிழ்நாட்டில் ஏதாவது கால் ஊன்றலாமான்னு முயற்சி எடுத்து கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய எந்தவித திட்டங்களும் நிறைவேறாது. அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒருபோதும் பாஜகவுக்கும் RSSக்கும் தமிழ் மண்ணில் இடமில்லை. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இதுவல்ல. முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. சரி, யார் முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். பாஜக கூட்டணிக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்திருக்கீங்களா? என்னங்க பாஜக கூட்டணியில் பாஜக அழைப்பு வந்திருக்கா? மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி 26 தேர்தல் எந்த ஒரு முயற்சிக்குமே அரசியல்ல எதுக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது. இன்றைக்கு அதிமுகங்கிற அம்மாவுடைய கட்சி எங்கள் கூட்டணியில் மீண்டும் வந்திருக்காங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சி. வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாட்டில் தேர்தல் மேகம் சூழ தொடங்கி இருக்கிறது. 2026 தேர்தலை நோக்கி நகர்வதற்கான காட்சிகள் தெல்ல தெளிவாக ஆரம்பித்திருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு 2026 தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது திமுக. 30 விழுக்காடு இளைஞர்களை வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்கின்ற விஷயங்களிலெல்லாம் திமுகவினுடைய இந்த தேர்தல் பணிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பேசப்படுவதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றொரு பக்கம் பார்த்தோமே ஆனால் திமுகவை முழுவதுமாக எதிர்க்க வேண்டும் என்பதற்காக பல கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு மும்முரத்தில் பாஜக நடைமுறைப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அதன் தொடர்ச்சியாக அமித்ஷா இன்று தமிழகம் வருகை புரிகிறார். மற்றொரு பக்கம் மீண்டும் முருகன் பெயர் எழத் தொடங்கி இருக்கிறது. முருகன் பெயரில் மாநாடு நடத்த இருக்கிறார்கள். இது மதுரையை குறிவைத்து பாஜக தற்பொழுது தேர்தல் களத்தின் பணிகளை துவங்கி இருக்கிறார்கள். எடுபட போவது யாருடைய வியூகம் என்கின்ற பொருளில்தான் இன்றைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இணைந்திருக்கிற விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் திமுகவிலிருந்து திரு சரவணன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் பிரியன் அவர்களை வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற பேராசிரியர் அருணன் அவர்களை வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு புரட்சி கவிதாசன் அவர்களை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல பேராசிரியர் அருணனிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அமித்ஷா வருகை புரிந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் முருகன் பெயரில் மாநாடு நடத்தவும் பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அமித்ஷா அவர்கள் வருகையை தொடர்ந்து அவசரமாக கூட்டணிக்குள் எல்லா கட்சிகளையும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு இருக்குது. இதற்கு இன்னொரு காரணம், அங்கு வலுவாக கூட்டணியை அமைத்து
சென்ற தேர்தலுக்கு அமைக்கப்பட்ட கூட்டணியோடு வலுவாக ஓரணியில் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. நாளைக்கு தேர்தல் வந்தாலும் தயாராக திமுக கூட்டணி இருக்கிறது என்பதுதான். இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் வருவதும் அதற்கு பின்னால் இவ்வளவு ஜோராக இத்தனை வேலைகள்லாம் நடைபெற்று கொண்டிருப்பதும் காரணமாக சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு ஒரு பக்கம் திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு பல விஷயங்களை தேர்தல் பணிகளுக்காக கட்சி நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது முதல்வர் அவர்கள் திமுகவுடைய தலைவர் என்கிற முறையில் அவங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் அவங்களிடம் வந்து காணொலி மூலம் பேசியது, அதனுடைய சாரத்தை அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருப்பதை நான் படித்தேன். அதில் ரொம்ப கச்சிதமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 கூறுகளை அரசியலில் அதில் அவர் கூறுகிறார் அவங்களுடைய கண்ணோட்டத்தில். ஒன்று, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராட வேண்டும். 2, திமுக அரசினுடைய நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இது திமுக கட்சியினர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணிகள். அடுத்து அவர் சொல்லுகிறார் 2026 களம், தேர்தல் களம் தயாராகிவிட்டது, இப்பொழுதே அதற்கான பணிகளை துவக்குவீர் என்று அறைகூவலும் விடுத்திருக்கிறார். இந்த 3 கூறுகளும் இயல்பானவை, மிக மிக முக்கியமானவை. அதிலும் குறிப்பாக அந்த முதல் அம்சம் இருக்கு பாருங்க, வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காக்க போராட வேண்டியது. அது எவ்வளவு அவசியம் என்பதை நம்ம ஒவ்வொரு நிகழ்வாக பார்த்து கொண்டு வருகிறோம். என்னங்க உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு, ஐயா ஆளுநர் இப்படியெல்லாம் இழுத்தடிக்காதீங்க, கடப்பில் போடாதீங்க ஆண்டு கணக்கில் சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களை, ஆகவே 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே. அதே போல் அங்கே அனுப்பினா குடியரசுத் தலைவரிடம் அவங்களும் 3 மாதத்துக்குள்ளே அது பற்றிய முடிவை சொல்லணும். இதில் என்னங்க தப்பு? இது பற்றி எங்களுக்கு சந்தேகம் இருக்குது என்று மோடி அரசு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கேள்விகள் அனுப்புதுன்னா, வினாக்கள் தொடுக்குது என்றால், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே கேள்விக்கு உட்படுத்துகிறது என்றால், அவங்க மாநில உரிமை மீது, மாநில சுயாட்சி மீது எவ்வளவு வன்மத்தோடு பாஜக இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் பரிவாரம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அதிலிருந்து மக்கள் விரோத செயல்பாடுகள் ஒன்றுமில்ல. வங்கியில் ஏழைபாளைகள் நடுத்தர மக்கள் அவசரத்துக்கு நகையை கொண்டு போய் அடகு வச்சு கடன் வாங்குவாங்க. அதற்கு மோடி ஆட்சியில் ரிசர்வ் வங்கி ஏகப்பட்ட புது நிபந்தனைகள். அதை எதிர்த்து எங்களுடைய கட்சி தோழர் வெங்கடேசன் முதல் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வரை கிளர்ந்து எழுந்து கடிதங்கள்லாம் அனுப்பின பிறகு இன்றைக்கு ஓரளவு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. ஆக ஒவ்வொன்றுக்கும் போராட வேண்டி இருக்கிறது. அது நீட்டு விவகாரம் அப்படியே இருக்குது, நிதி கிடைக்க மாட்டேங்குது, இயற்கை பேரிடருக்கான நிவாரணம் கிடைக்க மாட்டேங்குது, அதே போல் மொழி பிரச்சனை, இந்தி திணிப்பு தொடருது. இந்த கூறுகள், இந்த அம்சங்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் எதிரொலிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை இந்த ஓராண்டு 25-26 இந்த ஜூன்லேருந்து அடுத்த மே மாதம் வரை தமிழ்நாட்டுடைய சரித்திரத்தில் மிக முக்கியமான ஆண்டாக இருக்க போகுது. இதில் நாம் வந்து மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும், குறிப்பாக திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அனைத்து மக்களும் விழிப்பாக இருக்கணும். ஏன்னா பாஜக இவ்வளவு துரோகம் பண்ணுது மாநில உரிமைகளுக்கு, மக்களுக்கு. அந்த கட்சியோட கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜகவை சுமந்து வரப்போகுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே நம்ம ஆபத்தை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இன்னும் வேடிக்கை என்னன்னா, பாஜகவை பொறுத்தவரையில் அதிமுகவோட கூட்டணி கூட போதாது, திமுக அணியை வீழ்த்த என்று பாமகவை சுற்றி வளைச்சிக்கிட்டு வருது என்பதை நம்ம பார்க்குறோம். அதானே ராமதாஸ் ஐயா சொன்னார், பாஜகவோட கூட்டணி போயே ஆகணும்னு. அன்புமணி ராமதாஸ் என் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினார், வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டே ஐயா கடந்த மக்களவை தேர்தல்னு சொன்னார். இந்த ஓராண்டு மிக முக்கியம். கூட்டணியை முழுமையாக உறுதி செஞ்சிருவோம் என்று நினைத்த பொழுதுதான் அங்கே பாமகவில் அன்புமணி அவர்களுக்கு எதிராக ஒரு அறிவிப்பை ராமதாஸ் அவர்கள் வெளியிடுறாங்க. இந்த முறை அமித்ஷா அவர்கள் வருகையின் பொழுது ஏகதேசமாக கூட்டணிக்குள் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் வர வேண்டுமோ வரவழைக்கப்படுவார்கள் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நகர்வுகள்?
இல்லை இப்போ எதுக்குங்க துக்குல குருமூர்த்தி போய் ராமதாஸ் ஐயாவை பார்த்தாரு? பழைய நட்பு, அதன் அடிப்படையில் பார்த்தேன். பழைய நட்பை இவ்வளவு காலமாக பார்க்காம இன்னைக்கு போய் பார்த்தது. ஆகவே அவங்க பல வகையில் முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பாஜகவை எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசிவிட்டார்ல, அப்போ அவரை சைலன்ஸ் படுத்துறதுக்கான வேலைகள் நடக்குது. ஆகவே ஒரு பக்கம் இந்த மாதிரி திமுக அணிக்கு எதிரான அவங்கள எல்லாத்தையும் சேர்க்குற ஒரு பெரிய வேலையை செய்ய பார்க்குறாங்க. வெற்றி அடைவாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இன்னொரு புறம் தமிழ்நாடு மக்களை மத வெறிக்கு ஆட்படுத்தி அவங்களுடைய வழமையான அந்த திட்டம் வடக்க உத்தரப்பிரதேசத்தில் அங்கே செஞ்சது, ராமரை வைத்து கொண்டு மக்களை பிளந்து சோகால்டு இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவது, அந்த வேலையை இங்கே செய்யலாமா? ராமர் பயன்பட மாட்டார் என்றவுடன் கவனிங்க, ராமரை ரொம்ப சர்வசாதாரணமாக இறக்கி வச்சுவிட்டு தோளில் இருந்து முருகப்பெருமானை ஏற்றி வச்சுக்கிட்டாங்க. ஆக அவங்களுக்கு ராம பக்தியே கிடையாதுங்கிறேன். ராம பக்தி இருந்தா தமிழ்நாட்டிலே ராமர் தாயா இந்துத்துவா கொள்கை ஒரு மாநிலத்துல ஒரு கடவுள் பிரதானமா இருக்கிறாங்க. அப்ப அதைத்தானே பேச முடியும் அந்த மாநிலத்துல. இங்க ராமரை அதிகமா கும்பிடுறது இல்ல, முருகரை கும்பிடுறாங்கன்னா இங்க முருகரை பேசுவாங்க. இல்லங்க, ஒரு காலத்துல அங்க ஒரு உச்சத்துல இருக்கும்போது ஒரே நாடு ஒரே கடவுள்னு பேசினாங்க. அது ராமர் தான் அப்படின்னு பேசுறாங்க, மறந்துடாதீங்க. ஆமா, இப்ப பாக்குறாங்க சரி வராது. அதைத்தான் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ராம பக்தி எல்லாம் முக்கியம், அரசு அதிகார பக்தி, அதுதான் RSS உடைய லட்சியம். அதற்காக மகாராஷ்டிராவா விநாயகர், ஆமா உத்தரப்பிரதேசமா ராமர் அனுமர், தமிழ்நாட்டில் எடுபடாது என்றவுடன் முருகரை தூக்கி பிடிக்க அவங்க சிறிதும் தயங்காம. ஆனால் நிச்சயமாக அது பெரிய வெற்றியாக அடைய போவதில்லை. காரணம், முருகப்பெருமான் தமிழ் கடவுள். சங்க இலக்கியத்திலேயே முருகனை பற்றிய அந்த பாடல்கள்லாம் இருக்குது. 500 கபிலர் பிரமாதமாக தமிழ்நாடு மக்களுக்கும் வேலனுக்கும் முருகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் தொடர்புகள் பந்தங்களை பற்றிலாம் பிரமாதமாக பாடியிருக்காரு. ஆகவே இது தமிழ் கடவுள். இயல்பாக என்ன கேட்க போகிறாங்கன்னா, தமிழ் பக்தர்கள் மாநாடுங்கிறீங்க, எதுக்கியா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கூட்டு வரீங்க? அவர் எப்ப ராம பக்தரா இருந்தவர் எப்ப முருக பக்தர் ஆனாரு? ஆந்திரா துணை முதல்வர் சொல்லுவாங்களா? முருகரே முதல்ல நார்த் இந்தியாவுல எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுவாங்க. அது இல்ல, ஒருத்தருக்கு தெரியாது. இங்கேயே கூட நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, அந்த வேத மதத்தை பின்பற்றி வரக்கூடியவங்க சுப்பிரமணியன் என்று தான் சொல்லுவாங்க. முருகனை சுப்பிரமணியன் ஆக்கிய வேலை அது ரொம்ப காலத்துக்கு முன்பே நடந்துருச்சு. இப்போ நான் அதுக்குள்ளே கூட போகலை. இருக்கட்டும் ஐயா, முருகன் தான் தமிழ் கடவுள், சங்க இலக்கியத்தில் வருது. சுப்பிரமணியன் ஆக்கின வேலை பின்னாடி நடந்துச்சு, இருக்கட்டும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் முருக பக்தர்கள் என்கிற முறையில் இதுவரைக்கும் இந்த ராம பக்தர்கள் அவங்கள திடீரென்று கன்வெர்ட் ஆனது மாதிரி முருக பக்தர்கள் ஆயிட்டாங்க. அவங்க இந்த மாநாட்டு கூப்பிடுவது என்பது பச்சையாக இது அரசியல் மாநாடு என்பதை காண்பிக்குது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த மாநாடு இந்து முன்னணி நடத்துதுன்னு சொல்லப்படுது. அதற்கு கால்கோள் விழா நடத்தினது பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன். அவர் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு, மதுரையிலே நாங்கள் கூட போகிறோம், அங்கே நாங்கள் சங்கமிப்பது சென்னை கோட்டையில் எதிரொலிக்கும்ங்கிறாரு. அப்படின்னா இது நோக்கம் என்ன? இது ஆன்மீக மாநாடு அல்ல, அரசியல் மாநாடு என்று எங்க கட்சியுடைய செயலாளர் தோழர் சண்முகம் சொன்னது சரிதானே? சரி என்று அவரே வாக்குமூலம் கொடுக்கிறாரு. இது எப்படிங்க ஒரு தெய்வத்தை ஒரு கடவுளை வைத்து நீங்கள் அரசியல் செய்வது என்ன நியாயம்? சொல்லுங்க சகோதரி. நீங்களும் அதே பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க நேற்று முன்தினம் நினைக்கிறேன். சரி, அது பற்றிய பார்வைகளையும் வாங்குவோம். ஆமா ஆமா, ஓகே. திருப்பிரியன், ஓகே. திருப்பிரியன், ஒரு பக்கம் 30% வாக்காளர்களை உறுப்பினர்களாக மாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் திமுக இறங்க போகுது. இன்டாக்டாக ஒரு கூட்டணி ரெடியாக இருக்குது. நாளைக்கு தேர்தல் வச்சாலும் திமுகவுக்கு தேர்தல் களத்தை சந்திப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுதும் கூட இந்த 30 விழுக்காடு வாக்காளர்கள், இளைஞர்கள் குறிப்பாக உறுப்பினர்களாக்கப்படணும் அப்படிங்கிறதுல திமுக ஒரு முனைப்பு காட்டுறதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு புறம் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அண்டு பாஜகவினுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸு இன்னும் கூட்டணிக்குள் இணைக்கப்பட இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது
அது திமுகவுக்கு ஒரு சவாலான சூழலை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்காகத்தான் இப்படி ஒரு முனைப்புல திமுக தரப்புல இருந்து ஈடுபடுறாங்களா? இல்ல இந்த கூட்டணிகளாம் ஒன்று சேர்ந்தாலும் அவை வாக்குகளாக ரெஃப்ளெக்ட் ஆகிறதுல கொள்கை ரீதியான பிரச்சனைகள் இருக்கா? தினம் தினம் அரங்கேறி வரக்கூடிய பல காட்சிகள் இருக்குது. அது தொண்டர்கள் மத்தியிலையோ வாக்காளர்கள் மத்தியிலையோ அந்த கூட்டணி மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, கடவுளின் பெயரால் ஒரு மாநாடை நடத்துகிறாங்க என்டி அப்படின்னா அது நார்த்து போல சவுத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகுமா? அது தமிழ்நாட்டில் எடுபடுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இல்லை, அடிப்படையில் ஒரு விஷயம் என்னென்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த மலையில் ஒரு தர்கா இருக்குது மேலே. அது முஸ்லீம்கள் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க. அதை வச்சுட்டு இந்து முன்னணி அங்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அங்கே முருகன் கோயில் மேலே இருக்குது. ஸோ அந்த மலையை முஸ்லீம்கள் அதை எடுக்க பார்க்குறாங்க, அந்த மலையோட உரிமையை கொண்டாட பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் அங்கே பண்ணாங்க. அங்கே இன்றைக்கி மதுரையில் முருகன் மாநாடை பாஜக போடுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டு அங்கே மதுரை சுற்றுப்புறத்தில் ஒரு இந்துத்துவ ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் அந்த மாநாடு போடுறாங்க. அது அவங்க வெளிப்படையாகவே இப்போ சார் சொன்ன மாதிரி கோட்டையை பிடிக்கிறது இந்த மாநாடு போடுறோன்ற ஒரு விஷயத்தை ஒரு வெளிப்படையாக பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்க. அதில் அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை அடிக்க ஊட்டி தான் அந்த மாநாடே வருது ஆக்சுவலாக ஸோ அந்த உள்ளூர் மக்கள் அமைதியாக இருந்தால் கூட இவங்க ஒரு மாநாட்டை போட்டு அங்கே ஒரு ஓட்டுக்காக ஒரு கன்சாலிடேஷனை இந்து கன்சாலிடேஷனை ட்ரை பண்ணுறாங்க. அதாவது முருகன் பேரை வச்சு அவங்க ட்ரை பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கடவுளை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சார் சொன்னார் ஆக்சுவலாக. இப்போ வடக்க ராமரை கையில் எடுத்தாங்க. ராமர் உத்தரப்பிரதேசில் கைவிட்டார் ஆக்சுவலாக. 33 இடங்கள் தான் வாங்கினாங்க பார்லிமெண்ட் தேர்தலில். அது என்ன ஆச்சுன்னா மோடிக்கே ரொம்ப கோபம் வந்துடுது ராமர் கைவிட்டது. ஏன்னா அயோத்தியிலே தோத்துட்டாங்க. அப்புறம் அந்த 303லேருந்து 240 ஆகிட்டாங்க. மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேசிலையும் நம்பர்ஸ் குறைஞ்சி போச்சு. அவர் பேரையே சொல்ல அவருக்கு மனசு வரல. ராமர் பேரையே சொல்ல, ஜெய் ஸ்ரீராமை விட்டுட்டு ஜெகநாத்துக்கு போய் ஜெய் ஜெகநாத் சொல்லிட்டாரு. ராமர் பேரையே சொல்லலை. கூட்டம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுது. இவர் மோடி ஜெய் ஜெகநாத் சொல்லிட்டார். ஸோ அதனால் ராமரே நம்மளை கைவிட்டாருன்னு அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்டில் எந்த கடவுள் ரொம்ப ஃபேமஸாக இருக்காரோ அந்த கடவுளை கையில் எடுக்கிறாங்க. 25ல் ஆர்எஸ்எஸ் தோன்றின போது அவங்க பிள்ளையார் சதுர்த்தி இந்த விசேஷங்கள்லாம் கையில் எடுத்தாங்கன்னா எதுக்காகன்னா இந்த நாட்டை ஹிந்து நாடாக மாற்றணுன்ற ஒரு கோரிக்கையில் இருந்தாங்க. 47க்கு அப்புறம் அவங்களுடைய பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா இந்த கடவுளை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஓட்டு வாங்குறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதை இந்துக்களின் ஒற்றுமைக்காக அந்த இந்து வாக்கு வங்கியை உருவாக்குறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு தேர்தல் ஆரம்பித்த காலத்துலேருந்து நார்த் அதற்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம இதுவரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக 2 திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்தாயிற்று. அதில் நலத்திட்டங்களை முன்வைத்து இல்லைன்னா இந்த கட்சிகள் இவெல்லாம் செய்தார்கள், இவங்க இதெல்லாம் செய்யலை, இந்த மாதிரியான ஒரு அரசியலை பார்த்து அதற்காக ஓட்டளித்த மக்கள் நம்மளுடைய வாக்கிங் ஹேபிட் ஆகட்டும், வாக்களிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இந்த மக்களுக்கு மாறிடுச்சு. திடீர்னு நீங்கள் ஒரு மாநாட்டை நடத்தி மதம்ங்கிற சாயத்தை உள்புகுத்தும் பொழுது அது மக்கள் மனநிலையில் ரெஃப்ளெக்ட் ஆகுமா? அது உண்மைதான். அதாவது இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எந்த அளவுக்கு கீழே இறங்கி போய் அவங்க ஓட்டு கேட்குறாங்க பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறார், ஒரிசாவில் பிரச்சாரம் பண்ணும்போது பூரி ஜெகநாதர் கோயிலோட அந்த பொக்கிஷ அறை இருக்குல்ல, அந்த அறையோட சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்ட்டார். அந்த பாண்டியன்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் நவீன் பட்நாயக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அவரை அட்டாக் பண்ணணுன்றதுக்காக பொக்கிஷ அறையோட சாவி ஜெகநாதர் கோவிலோட பொக்கிஷ அறையோட சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒரு பிரதமர் எவ்வளவு கீழே இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாரு பாருங்க, மத ரீதியாக எப்படி பண்ணுறாரு பாருங்க. ஸோ எவ்வளவு மோசமாக கீழே இறங்குறாரு பாருங்க. இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அந்த மக்கள் பாஜக ஓட்டு போட்டாங்க, அதெல்லாம் சொல்லி தான் ஓட்டு வாங்குறாங்க அவங்க ஆக்சுவலாக. அப்போ தமிழ்நாட்டில் என்ன நிலைமை, சவுத்தில் என்ன நிலைமை? இப்போ நீங்கள் டிஎம்கே பற்றி சொன்னீங்க. டிஎம்கே பொறுத்த மட்டும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, 2.5 கோடி பேர்களுக்கு அவங்க நலத்திட்டங்கள்லாம் போய் சேர்ந்துருக்கு. அந்த 2.5 கோடி பேரில் நீங்கள் ஒரு 60% நீங்கள் வாக்காளர்கள் வாக்குச்சாவடி கொண்டு வந்து உதயசூழலுக்கு ஓட்டு போட வச்சாலும் நீங்கள் வெற்றி பெற்றலாம். ஸோ அவங்க நோக்கம் இப்போ என்னவாக இருக்குன்னா அரசாங்க திட்டங்கள்னால பயன்பெற்றவங்கள வாக்குச்சாவடிக்கு கூட்டின்னு அதில் 30% திமுக உறுப்பினர்களாக மாற்றணும், ஒரு 60% பேரை உதயசூரியனுக்கு ஓட்டு போட வைக்கணும், அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போட வைக்கணும். நலத்திட்டம் ஒரு ஃபேக்டர் திமுகவுக்கு சாதகமா இருக்கும். இன்னொரு ஃபேக்டர் கூட்டணி கட்சிகளுடைய பலம் தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்து பேசக்கூடிய அது இப்போ அதாங்க. இந்த கட்சியை திமுக என்கிற கட்சியை பற்றியோ அல்ல திமுகவோட ஆட்சியை பற்றியோ பல விமர்சனங்கள் நீங்கள் வைக்க முடியும். ஆனால் ஸ்டாலின் என்கிற அந்த தலைவருடைய இமேஜ் ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் அவர் மத்திய அரசு நடத்துகிற போராட்டங்கள்.
அது நிதி கொடுக்காத விஷயங்களாகட்டும், அதிகாரத்தை பறிக்கிற விஷயங்களாகட்டும், கவர்னர் மூலமாக செய்கிற விஷயங்களாகட்டும், கோர்ட்டில் போய் போராடுறது, பொதுவெளியில் போராடுறது, அரசியல் ரீதியாக போராடுறது போன்ற அரசு ரீதியாக போராடுறது, இந்த பல விஷயங்களில் வந்து அவருடைய இமேஜ் ஏறி இருக்குது. ஆனால் இப்போது கட்சிக்கு எதிரான விஷயங்கள், ஆட்சிக்கு எதிரான விஷயங்களை மற்ற எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக ஒரு ஆன்டி இன்குமென்சியை உருவாக்க முடியுமான்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. எந்த ஒரு நல்ல கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் ஆன்டி இன்குமென்சி இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஆன்டி இன்குமென்சியை மீறி ஒரு பாசிட்டிவான ஓட்டு வாங்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதற்கான முயற்சிகளில் திமுக இறங்கியிருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். ஆனால் சவுத்தில் என்ன நிலைமை ஆக்சுவலாக? சவுத்தில் வந்து 21 எலெக்ஷன்ஸில் வந்து 20 தொகுதி வாங்கி அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டி போட்டாங்க. அதில் சவுத்தில் மட்டும் அவங்க போட்டி போட்ட தொகுதிகள் 8, அதில் வின் பண்ண தொகுதிகள் 2. அதிமுக அதாவது திருநெல்வேலியிலையும் நாகர்கோவில் ஒரு தொகுதியில் வின் பண்ணாங்க. அப்போது அதிமுகவோட நீங்கள் கூட்டணியில் இருந்தே நீங்கள் 21 எலெக்ஷன்ஸில் நீங்கள் 2 இடத்துல 8 இடத்துல 2 தான் வின் பண்ணீங்க. அதனால் அங்கே ஒட்டுமொத்த சவுத்துலேயும் 10 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 58 தொகுதி இருக்குது. அதில் 41 தொகுதி வந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வின் பண்ணுது. 16 தொகுதிகள் தான் அதிமுக வின் பண்ணுது. அப்போ ஓபிஎஸ் அதில் இருக்கார் அதிமுகவில். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி 21 இருந்தபோது திமுக ஒன்றும் பெரிய அளவுக்கு அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இப்போ நலத்திட்டங்கள் போன்ற விஷயங்கள் போயிருக்கு அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வரலாம். கூட்டணியும் பலமாக இருக்குது, அந்த கூட்டணியில் எந்த ஒரு சேதாரமும் இல்லை, இன்னைக்கு வரையும் நல்லா போயிட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை சில தொகுதிகளில் பாஜக வாங்கி இருந்தது, 2ஆம் இடத்திற்கு வந்தது. அதிமுக அங்க பின்னுக்கு தள்ளப்பட்டது. தனித்தனியா நின்னாங்க 2 பேரும். தனித்தனியா நின்னா. இப்போ அவங்க ஒண்ணா சேரும் பொழுது இன்னும் இதர சில கட்சிகள்லாம் வந்து சேரும் பொழுது அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஃபேக்டரா இருக்காது? சேலஞ்சிங்காக கண்டிப்பாக இருக்குங்க. சவுத்தில் வந்து இப்போ நான் சொல்கிறேன் அந்த 10 டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல்லேருந்து கன்னியாகுமரி, இந்த பக்கம் தேனியிலேருந்து அந்த பக்கம் ராமநாதபுரம் வச்சுக்கோங்களேன். அந்த 10 டிஸ்ட்ரிக்டில் 10 பாராளுமன்ற தொகுதிகளில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை வந்து போன 24 எலெக்ஷனில் 1,60,00,000. அதில் வந்து 1,05,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க, பதிவான ஓட்டுக்கள் 1 கோடின்னு வச்சுக்கோங்க. அதில் பாஜக வந்து 4 தொகுதியில் போட்டி போட்டு வாங்கின ஓட்டுக்கள் 10 லட்சம் தான். பாஜக கூட்டணி இருக்குல்ல, அது வாங்கின ஓட்டுக்கள் 23 லட்சம். அப்போ அந்த 1 கோடியில் 23 லட்சம் தான் வாங்கியிருக்காங்க அவங்க. அதனால் வந்து அவங்களுக்கு இன்னும் வளர வேண்டிய அவசியம் நிறையா இருக்குது. பாஜகவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்குலாம் வளர்ந்துருக்காங்க சொல்ல முடியாது. ஒரு பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறணும்னா குறைந்தபட்சம் ஒரு 4 லட்சம் ஓட்டு மினிமம் நீங்கள் வாங்கணும். அந்த 4 லட்சம் ஓட்டு நீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் சேரும்பொழுது அதில் ஓபிஎஸ் ஏற்கனவே இருந்தவர் தான் 21. இப்போ தினகரன் புதுசாக சேர்றாரு வச்சுக்கோங்களேன். தினகரன் வந்து சேர்ந்தார் வச்சுக்கோங்க. தினகரன் ஏற்கனவே வந்து இருந்தார், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸே அவர் இருந்தார். அவர் இருந்துமே வந்து 3 தொகுதிகளில் வந்து அதிமுக பாஜக வாங்கின ஓட்டுக்களை கூட்டினா உங்களுக்கு வந்து திமுக அணியோட கொஞ்சம் மேலே இருக்குது அந்த 10 தொகுதிகளில். அதனால் வந்து ஒரு கண்டெஸ்ட் வந்து ஒரு டைட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில தொகுதிகள் இருக்குது. நான் மறுக்கலை. இப்போ கன்னியாகுமரி போன்ற தொகுதிகள்லையோ இல்லை வந்து ராமநாதபுரம் போன்ற தொகுதிகள்லையோ வந்து கண்டெஸ்ட் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ திமுகவும் வந்து எதையுமே சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து திமுகவுக்கு வந்து பாசிட்டிவான ஓட்டை வாங்கணும், அவங்களுக்கு நெகட்டிவ் விஷயங்கள் சொல்லி ஓட்டு வாங்கலாம். லுக் சவுத் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ திமுகவும் வந்து மதுரையில் பொதுக்குழு கூட்டத்தை வந்து நடத்துகிறாங்க. மதுரை சென்டராக தான் அவங்களுடைய அப்ரோச்சஸும் இருக்குது. அப்படின்றப்ப தெற்கை நோக்கி அந்த பலப்படுத்தும் முயற்சியில் எல்லா கட்சிகளுமே தீவிரப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். தெற்க இருக்கிறது 58 தொகுதிகள் தாங்க. இப்போ மத்திய வட தமிழகத்தில் 77 தொகுதிகள் இருக்குங்க. அதோட பெரிய தொகுதிகள் இருக்குது, நிறையா தொகுதிகள் இந்த சைடு இருக்குது. தெற்குன்றது வந்து ஏன் மதுரை அப்படின்னா, மதுரை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக சவுத்தோட அந்த அரசியல் உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு நகரம். அங்கே வந்து நீங்கள் ஒரு விஷயங்களை ஒரு அரசியல் ரீதியாக நடத்தினீங்கன்னா அதோட வீச்சு வந்து சவுத் ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாருமே மதுரையை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ மதுரை வந்து தென் தமிழகத்தின் உணர்வுகளை, அரசியல் உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு இடமா இருக்கிறதுனால எல்லாருமே அந்த மதுரையை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. சரி, வந்து 21க்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி அறுபடை வீட்டுக்கு வேல் யாத்திரைன்னு போனார் முருகன். அது என்ன பலனை கொடுத்தது? முருகன் பேரை சொல்லி தானே போனார். அது என்ன பலனை கொடுத்து? ஒரு பலனையும் கொடுக்கலையே அவங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால இந்த தடவை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த தடவை அவருக்கு தனிப்பட்ட முறையில் பலன் கிடைச்சதுல அவர் மினிஸ்டர் இல்லை, அவர் மினிஸ்டர் ஆனார், அது வேற விஷயங்க. தோத்தது ஒரு குவாலிஃபிகேஷன், தோத்தா மந்திரி கொடுப்பாங்க, அங்கே இல்லை கவர்னர் கொடுப்பாங்க வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாயிண்ட் என்னன்னா வந்து சவுத்தில் வந்து அதிமுக பாஜக சேர்ந்திருப்பது என்பது 21 தேர்தலில் சேர்ந்து இருந்தாங்க. 21க்கு அப்புறம் பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்காங்கன்னா ஏதோ கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம், அது பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டுலேயும் தெரியுது. ஆனால் இன்னும் அது வந்து கூட்டணியை சரியாக கட்டமைக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இனிமேல் கட்டமைக்குமா? இனிமேல் அதிமுக இப்போ 10 மாதத்துக்கு முன்னாடி போடப்பட்ட கூட்டணி இந்த தேர்தல் வரை நீடிக்குமா? இல்லை மெகா கூட்டணியாக அது வருமா? பாமக உள்ளே வருமா? தேமுதிக உள்ளே வருமா? ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் உள்ளே வருவாங்க?
என்ன நடந்தாலும் பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னு சொன்ன இபிஎஸ் அவர்களை சென்ற சந்திப்புல கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வர வச்சாங்க இல்லையா? இன்னைக்கு பாமகவுக்குள்ள 2 ஃபேக்ஷனா சண்டை நடந்துட்டு இருந்தாலும் அது நாளைக்கு தீர்த்து வைக்கப்படும்ங்கிற ஒரு விஷயம் பேசுது. அமித்ஷா அவர்களுடைய வருகையை முன்னிட்டு பல காட்சிகள் மாறும் அப்படின்னு நம்பிக்கை சொல்றாங்க. ஒரு காட்சிகளும் மாறாது நாளைக்கு. அதாவது என்னுடைய பாயிண்ட் என்னன்னா திமுகவை பொறுத்த மட்டும் அவர்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. எதிரில் ஒரு கூட்டணி இன்னும் சரியாக அமையலை. ஸோ அது இன்னொரு விஷயம், இந்த கட்சிகளுக்கு எல்லாமே போன தேர்தல் அதுக்கு முந்தின தேர்தலில் இல்லாத ஒரு ஆப்ஷன் இந்த தேர்தலில் இருக்குது. அது என்னன்னா விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால தேமுதிகவோ பாமகவோ உடனடியாக எதுவும் டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் ஆப்ஷன் ஓப்பனாக தான் வச்சிருக்காங்க. அதனால அதிமுக பாஜக அதிமுகவே கூட தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் கூப்பிடுறதுக்கு ரெடியா இல்லை. அதை பாஜக தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் சேர வேண்டும் என்ற கட்டாயம் இமிடியேட்டா கிடையாது. விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷனும் ஓபனா இருக்கு. அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இங்க எதிரில் கூட்டணி பலமா இல்லை எந்த கூட்டணின்றதா இன்னைக்கு தேதியில் நிஜமா இருக்கு. திரு புரட்சி கவிதாசன், மதுரையை நோக்கி மையமாக வைத்து நடத்தக்கூடிய இந்த மாநாடு, அதே போல மதுரைக்கு வருகை என்பதெல்லாம் ஒரு வாக்குகளாக ரெஃப்ளெக்ட் ஆகுமா? இங்க மதத்தை கையில் எடுத்தால் அதை வாக்காளர்கள் வெகுவாக ரசிக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டினுடைய சூழல் அரசியல் சூழல் எல்லாம் அப்படி இல்லை என்கின்ற பார்வையெல்லாம் முன்வைக்கப்படுறதை பார்க்குறோம். இப்போ நடப்பது வினைக்கு எதிரான வினை, சுருங்கச் சொன்னால் எதிர்வினை. அதாவது மரம் சும்மா இருந்தாலும் காற்று அசைக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகளுடைய கான்செப்ட். அதனால் பாஜக, ஆர்எஸ்எஸ், பரிவார் அமைப்புகள் சும்மா இருந்தாலும் அவர்களை சுரண்டி விடுவது இங்கே இருக்கக்கூடிய திமுக, அது மாதிரி மதவெறி அமைப்புகள் சீண்டி விடுகிறார்கள். உதாரணமாக நாங்கள் வேல் யாத்திரையை எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மாண்புமிகு மத்திய அமைச்சர் எல்முருகன் தூக்குவதற்கு அடித்தளமாக இருந்தது கருப்பர் கூட்டம் என்கிற யூடியூப் சேனலில் கந்தசஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தியது, அசிங்கப்படுத்தியது, இந்துக்களுடைய மனதை புண்படுத்தியது. அதற்கான எதிர்வினையாகத்தான் வேல் யாத்திரை நடத்தினார். வேல் யாத்திரையில் தோற்று போனார்னு சொல்கிறாங்க. வேல் யாத்திரையில் நடத்ததுனால தான் தோற்றுப்போன முருகன் ராஜ்யசபா எம்பி ஆகி மத்திய மந்திரியாகவும் மாறி இருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முகமாக பார்க்கப்படுகிறார். ராஜ்யசபா எம்பி ஆகி தான் மத்திய மந்திரி ஆயிருக்காரு. ராஜ்யசபா எம்பி அதான் தோல்வியுடைய வலியை அவங்க எல்லாம் உணரல. அது இல்ல அது தேர்தலில் நின்னா தான் அந்த வலியுடைய வேதனை தெரியும். நான் 6 முறை தோற்றவன். வேல் யாத்திரை வெற்றி அடைந்திருந்தால் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகி இணை அமைச்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் லோக்சபா எம்பி ஆகி அதை கௌரவமா பார்க்கணும். அல்ல இல்ல அதை கௌரவமாகவும் பார்க்கணும். அத மாறா இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. அதுக்கு அடுத்தபடியா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து கேள்வி கேட்ட நக்கீரன் நடந்த நான்மாட கூடல், தேராமண்ணா தேராமண்ணா செப்புவது முறையோ என்று பாண்டியனை பார்த்து முட்டாள் மன்னனே முட்டாள் மன்னனே என்று ஒரு பெண் நீதி கேட்ட ஒரு மண் மதுரை மண். தமிழ்நாட்டுடைய பண்பாட்டின் தலைநகரம், அரசியல் தலைநகரம், கலாச்சார தலைநகரம், இப்படி இலக்கியம் முச்சங்கம் வளர்ந்த இடம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுடைய உண்மையான தலைநகரம் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்று தரவுகள் படி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற நகரம் மதுரை மாநகரம். ரோமாபுரியை காணவில்லை, அயோத்தியை காணவில்லை. இப்படி மதுரையின் பெருமையை தமிழ்நாடு நன்றாக அறியும். திமுக போன்ற திராவிட கட்சிகள் இவ்வளவு ஆண்டுகளாக கலைஞர் அவர்கள்லாம் சிலப்பதிகாரத்தை பேசாததா, பூம்புகாருக்கு எழுதாத வசனமா, தமிழ் இலக்கியத்துக்கு ஆற்றாத சேவையா, அதை தமிழ்நாட்டு மக்கள் பன்னெடுங்காலமா பாத்துட்டாங்களே. புதுசா என்ன அமித்ஷா சொல்ல போறாரு? நீங்க முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் வந்து நீங்க சொல்ல முடியும்? இல்ல இல்ல சார், இல்ல நான் என்ன கேட்கிறேன், இந்த ஏதோ ஒரு சினிமாவில் டயலாக் வரும், பேரை கேட்டா சும்மா அதிர்து இல்லை அப்படின்னு. ஏன் அமித்ஷா அப்படின்னா அதிர்றீங்க? புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதுன்னு ஆர்எஸ் பாரதி ஏன் அலறாரு? அமித்ஷா இல்ல, மோடி வந்தே முடியாதது, அமித்ஷா வந்தா முடியா போகுது அப்படின்னு எதுக்கு நீங்க எக்ஸாலத்துல எழுதுறீங்க? ஏன் அது கதறீங்க? அவர் உள்துறை மந்திரி,
அவர் எங்களுடைய கட்சியினுடைய மாண்புமிக்க தலைவர். அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நீங்க திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனை எல்லாம் அங்க போய் பிரச்சனையை கிளப்பி விட பாத்தீங்க, அது ஒண்ணு எடுபடல. அந்த மக்கள் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. சகோதரி, இன்னொன்னு திருப்பி முருகனுடைய பெயர்ல மாநாடு நடத்துறீங்க, முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறீங்க. முருகன்கிறவர் தமிழ் கடவுள், தமிழ் கடவுளுடைய அந்த பெயர் நார்த்ல சொல்லப்படுதா? அங்கிருந்து யோகி ஆதித்யநாத்தை கூட்டிட்டு வர்றீங்க, மற்ற மாநிலங்கள்ல இருந்து தலைவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வர்றீங்கன்னா முருகனுடைய கான்செப்ட் அவங்களுக்கு தெரியுமா? என்ன பேச விடுங்க. இல்ல நான் என்ன பேச விடுங்க. இந்து தர்மமே ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஆகமம் ஆகி நின்றான் அன்னிப்பான் இந்து தர்மம்னு எல்லாத்தையும் பொதுப்படையா பேசாதீங்க. சனாதன தர்மம் சொல்லுது. இல்லங்க, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சைவ மதம் வேற சொல்லுது, தமிழ்நாட்டின் வைணவ மதம் வேற சொல்லுது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல இல்ல நீங்க பொதுப்படையா ஒரு கருத்து திணிச்சிட்டு போக முடியாது. அதாவது திருமூலர் ஒண்ண சொல்றாரு, சிவவாக்கியர் ஒண்ண சொல்றாரு. இல்ல இல்ல அதெல்லாம் நார்த்ல இருக்கக்கூடிய எல்லாம் நார்த்ல இருக்கக்கூடிய வைதிக தர்மமோ சனாதன தர்மமோ சொல்றது இல்ல. இல்ல முதல்ல நீங்க தயவு செய்து இந்து மதத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்க பேசாதீங்க. இந்து மதம் என்பது கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ், அதை நீங்க புரிஞ்சுக்கங்க முதல்ல. இதுல அரசியலமைப்பு சாசனத்துல அம்பேத்கர் சொல்றாரு கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் தான், ஆனா ரெண்டுக்கும் இடையில ஒரு இமாலய இடைவெளி இருக்குது. அத நீங்க சொல்லி முடிச்சீங்க, நினைச்சா அது எடுபடாதுன்றாங்க. நீங்க இத கேளுங்க. இஸ்லாம் அப்படின்னா இறைவன் ஒருவனே என்று ஏற்றுக்கொண்ட கொள்கை, உருவ வழிபாடு இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அப்புறம் எதுக்கு அவுலியா தர்காவுக்கு போறேங்கிறீங்க? அவுலியா தர்காவுல கந்தூரி கொடுக்குறீங்க? இறை வணக்கம் கூடாது, அது காபீர் செயல், அது காபீர்களுடைய செயல், அது ஹராம் அப்படின்னு தடுக்கப்பட்டிருக்கிறது. அதை புரிஞ்சுக்கங்க. அது அதை எதிர்ப்பது தான் ஜிகாத்து. தௌஹீத் ஜமாத்னு ஒரு அமைப்பு இருக்குங்க, அவங்க ஏக இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் இந்து மதத்தை சொல்றோம். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, உருவாய் அருவாய் வருவாய் குகனே போற்றி. அதனால இங்க பாருங்க, அதாவது திருப்பரங்குன்றம் மலையினுடைய அவுலியா தர்கான்னு நீங்க சொல்லி அங்கே நாங்கள் கந்தூரி செய்வோம், ஆடு மாடு கோழியை வெட்டுவோம் அப்படின்னு சொன்னதனுடைய எதிர்வினை முருக பக்தர்களுடைய மாநாடு. முருக பக்தருடைய மாநாடு என்பது நாங்களா போய் செய்யல. திருப்பரங்குன்ற மலையை எப்ப நீங்க பலிபீடமாக மாத்தினீங்களோ அப்ப அந்த புண்ணிய பூமியை பாதுகாக்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு வருகிறது. மதுரைனா முருகனுக்கு திருக்கல்யாணம் நடந்த இடம். இப்ப நம்ம சகோதரர் திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு, சாதி மறுப்பு திருமணம் பண்ணவர் தமிழ் கடவுள் முருகன், இப்பதான் அவருக்கு தமிழ் கடவுள் முருகன் ஏத்திருக்கிறாரு, சந்தோஷம். சாதி மறுப்பு திருமணம் செஞ்சாருன்னு ஏத்திருக்காரு, சந்தோஷம். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாரு, முருகன் தெய்வயானை என்கிற முதல் மனைவி இருக்கும் போதே டைவர்ஸ் பண்ணாம ரெண்டாவது திருமணம் வள்ளியை பண்ணிட்டாரு, அதனால அவர் மேல பைகேமி கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேலி இந்த ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இந்த இயக்கம் இருக்கு. அதனால இந்துக்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை, தமிழர்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை, அவர்களுக்கான அரசியலை, அவர்களுக்கான உரிமையை வாதாட போராட பரிந்து பேச உருவான அமைப்பு தான் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள். எனவே இந்து முன்னணி இன்னைக்கு முருகர் மாநாடை கூட்டுனா இந்து முன்னணி கூட்டாம வேற என்ன முன்னணி கூட்ட முடியும் சொல்லுங்க? முருக மாநாட்டை திமுக கூட்டுமா? திமுக நீங்க தான் இந்து என்றால் திருடன் என்கிறீங்களா? இந்து மதம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் சொன்னீங்கல்ல. உங்களுக்கு இந்துக்களை பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு சொல்லுங்க? இந்துக்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? இந்துக்களை கொச்சைப்படுத்துறவங்க ஒரு கோடி இந்துக்களை எங்களை ஓட்டு போடுறதுக்கு அடிமையா இருக்கிறாங்க. படிப்பது ராமாயணம், இடிப்பது கோயில். நான் கேட்கிறேங்க, என்ன ஏங்க தமிழ்நாட்டில் ராமநாதபுரம்னு மாவட்டமே இருக்கு, ராமன் பேர்ல மாவட்டமே இருக்கு, லட்ச கோடிக்கணக்கான ராமலிங்கம்னு பேர் இருக்கு, ராமையா ராமசாமி பேர் இருக்கு. என்ன ராமன் வந்து வடநாட்டு கடவுள், தமிழ்நாட்டு கடவுள் இல்ல. முருகன் வந்து தமிழ்நாட்டு கடவுள், வடநாட்டு கடவுள் இல்ல. ஐயப்பன் வந்து கேரள கடவுள், இங்கே கடவுள் இல்ல. துர்கா தேவி வங்கத்து கடவுள், இங்கே கடவுள் இல்ல. கணபதி வந்து மகாராஷ்டிரா கடவுள், இங்கே கடவுள் இல்ல. வைஷ்ணவி தேவி காஷ்மீர் கடவுள், இங்கே. இந்த பம்மாத்தெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி புதிய வரலாற்றை, மறைந்து போன இந்த இந்திய பண்பாட்டை மீட்டெடுப்பதற்கான கால்கோல் விழாதாங்க முருக பக்தர்கள் மாநாடு. முருக பார்த்துக்குவான்.
ஓகே முருகன் சரவணன் பார்த்துக்குவான். உங்ககிட்ட விரிவா வர்றதுக்கு வேலை முன்னாடி முடிப்பதுதான் வேலனுடைய கடமை. திரு அருணனுடைய ஒரு சின்ன ரியாக்ஷன் வாங்கிட்டு வந்துறேன். திரு அருணன் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு கூறுகளை காப்பாற்றுவதற்காக முருக மாநாடுன்னு சொன்னா நீங்க அது அரசியல் நோக்கம் சொல்லிட்டீங்களே. நான் சொல்லலை அரசியல் நோக்கம்னு, அவங்க கட்சி தலைவர் தான் சொன்னார். இங்கே மாநாட்டில் நாங்கள்லாம் கூடும் பொழுது சென்னை கோட்டையில் எதிரொலிக்கும்னா அதுதான் அரசியல்னு. ஆகவே அவர் சொன்னதை தான் நான் சொன்னேன். ஒன்று இப்போ பாருங்க, அரசியல், மதத்தின் அரசியல், இந்து உரிமைகளுக்கான அரசியல். சகோதரி ஐயா, என்னமா ராமன் வந்து அந்நிய தேசத்து கடவுள், இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள். ஓகே ஓகே நீங்க சொல்லிட்டீங்க. கம்பநாடானை உருவானது அவர்கிட்ட நான் ரியாக்ஷன் வாங்குறேன். நான் மற்ற கெஸ்ட் கலகம் என்று இருக்கிற. ஓகே சார், ஐ காட் யுவர் பாயிண்ட். திரு அருணன், அதாவது இல்லை பாருங்க, இல்லை முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லி அது வந்து சென்னை கோட்டையில் அது எதிரொலிக்கும் என்றால் அது அரசியல் மாநாடு தான் என்று பாஜக மாநில தலைவரையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றுதான் அடிப்படையான விஷயம். அதை பாஜக நண்பரால் மறுக்க முடியல. ஒன்று. ரெண்டாவது, இது முருகன் மீது கொண்ட பக்தியினால் நடத்தப்படுகிற மாநாடு அல்ல. மாறாக மதுரையும் இந்த தென்பகுதியிலும் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை கெடுத்து அதன் மூலமாக இவர்கள் வடக்கே இந்து வாக்கு வங்கியை ராமர் பெயரால் உருவாக்கியது போல இங்கே உருவாக்கி வருகிற சட்டமன்ற தேர்தலில் அறுவடை செய்ய முடியாத வாக்குகளை என்கிற நப்பாசையில் நடத்துகிற மாநாடு என்பதற்கு ஐயா ஐயா உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமை கொஞ்சம் கொஞ்சம் இல்ல கருப்பர் கூட்டத்தை நீங்க கண்டிச்சீங்களா? பதில் சொல்றாரு சகோதரி, அவர் என்ன இல்ல பதில் ரொம்ப நேரம் கொடுக்குறீங்க. அதான் அவங்க பண்பாடு. அவங்க மதுரை இல்லை 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 நான் முடிச்சிடுறேன். மதுரை மக்களை இந்த பகுதி மக்களை மதத்தின் அடிப்படையில் பழக்க போகிறாங்க இருக்கு பார்த்தீங்களா? அங்கே தர்காவில் சில 100 ஆண்டுகளாகவே இந்த ஆடு கோழி பலியிட்டு அங்கே நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது என்பது ரொம்ப காலமாக நடக்குது. அது மலை உச்சியில் இருக்குது. முருகப்பெருமான் திருமண கோலத்தில் காட்சி தருவது அடிவாரத்தில். அங்கே வந்து சமைக்கிறது, மாமிச உணவு சமைக்கிறது இங்கே கீழே வாட கூட வராது. இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து அந்த படைகளுக்காக உதவி செய்கிறதே குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் தான். அவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மதுரை கலெக்டர்கிட்ட திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி சார்பாக பிரதிநிதிகள் நிர்வாகிகள் போய் இந்த சிக்கந்தர் தர்காவில் நடக்கக்கூடிய இந்த ஆடு பலி கொடுப்பது என்பது காலங்காலமாக நடக்குது, அதை தடுக்க முனைவது என்பது சங்கி கூட்டம் செய்கிற சதிவேலை, அதை நாங்கள் ஏற்கவில்லை என்று அனைத்து கட்சிகளும் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ற இந்து மதத்தில் அதே போல திருப்பரங்குன்றத்திலும் மலைக்கு அந்த பக்கம் கருப்பசாமி கோயில் இருக்கு. அந்த கருப்பசாமியில ஆடு கோழி பலியிடுவது வழக்கம் ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்குது. ஆக இந்து மதம் என்பதே பன்மைத்தன்மைன்னு சொன்னார்ல, அந்த பன்மைத்தன்மையில அங்க பாருங்க, இங்க முருகப்பெருமானுக்கு சைவ உணவு படையல் பிரசாதம், ஆனால் கருப்பசாமி கோயில்ல அசைவ உணவு பிரசாதம், ரெண்டும் இந்து தான். இவங்க முதல்ல பசுவதை கூடாதுன்னாங்க. நான் அப்பவே சொன்னேன், கடைசியாக ஆடு வதையும் கூடாது கோழி வதையும் கூடாதும்பாங்கன்னு. இப்போ பார்த்தீங்களா, ஆடு வெட்டுவது கோழி வெட்டுவதே தப்புங்கிறாங்க. ஆக இவங்களுடைய சிந்தனை அனைத்து இந்துக்களுக்கானது அல்ல, சனாதனிகளுக்கானது, அவங்களுடைய வைதிகத்தன்மைக்கானது. ஆகவே இந்து மக்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன், இவங்க கடைசியில் நம்ம மாமிச உணவே சாப்பிடக்கூடாதுன்னு வந்து நிற்பாங்க. இவங்க ஆட்சி வந்தா அப்படித்தான் வடக்க பல நகரங்களில் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆகவே இந்துக்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவங்க எப்படி ஆடு கோழி பலி கொடுப்பதற்கு எதிரியாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே ஓகே திரு சரவணன், இப்போ மக்கள் சந்திப்பு அதே போல ரோட் ஷோ இதன் மூலமாகவெல்லாம் ஒரு கடும் நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் திமுக செயலாற்றுகிறதா? இன்னொரு பக்கம் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அந்த தரப்புல இருந்து முனைப்புகள்லாம் எடுக்கப்படுறது நம்ம பார்க்கிறோம். இல்லை, இப்போது நீங்கள் வந்து ஒரு அரசியல் விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க. அவர் வெறும் ஆன்மீக விவாதமாக இதை வந்து மாற்ற முயற்சி செய்கிறார். ஆன்மீகத்து மேலே வந்து பாஜகவிற்கு வந்து நம்பிக்கை இருக்கிறது, இல்லை காதல் இருக்கிறது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த ஆன்மீகத்தை வந்து அவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்களே என்பது தான் இங்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் இப்படி தான் ஒரு பெரிய இஷ்யூவை கிளப்ப முயற்சி செய்தார்கள். 100 வருஷமாக எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் முருக பக்தர்களும்
இஸ்லாமியர்களும் எல்லாரும் ஒன்றா தான் இருந்துட்டு வராங்க. உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் பிரிவி கவுன்சிலே வந்து தெளிவான தீர்ப்பை கொடுத்து விட்டுருச்சு. ஆனாலும் அதில் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முடியுமா, குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியுமா என்று தான் பாஜக அங்கே முயற்சி செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு வந்து முருகனுடைய மாநாட்டை வந்து மதுரையிலே நடத்துகிறேன் என்று சொல்கிறார்கள். ஐயா, முருகன் வந்து தமிழ் கடவுள். நீங்கள் யாரை கூப்பிடுறீங்க? திரு அமித்ஷா. இந்தியை தமிழர்கள் மேலே திணிக்கக்கூடிய திரு அமித்ஷா இப்படி வந்தார் அப்படின்னா தமிழ் கடவுள் என்னையா சொல்லுவார்? இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? முருக பக்தர்கள் எல்லாம் பாவம் பெட்ரோல் டீசல் விலையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த முருக பக்தர்களுக்கு பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைச்சி ஏதாவது ஒரு உபகாரம் செய்யுமா ஒன்றிய அரசு? அதெல்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியலையா? ஜிஎஸ்டி விலை பாதிப்பால் முருக பக்தர்கள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது வந்து உங்களால் வந்து உபகாரம் செய்ய முடியுமா? இதையெல்லாம் செய்ய முடியுமா? இதைத்தான் முருக பக்தர்கள் வேண்டுமென்று கேட்கிறார்கள். நீங்கள் சொல்கிற இந்த அரசியல், ஐயோ எங்கள் மனம் புண்பட்டு விட்டது, இந்துக்களின் மனம் புண்பட்டு விட்டது அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த அரசியல் நார்த் இந்தியாவிலே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. எப்படின்னு சொல்லி அண்ணன் அருணன் அவர்கள் வந்து அருமையாக விளக்கி கூறினார். எப்படி அயோத்தியாலே தோற்று போனாங்கன்னு சொல்லிட்டு பாஜகவால் வேறு எந்த அரசியலையும் கையெடுக்க முடியாது. மக்களுக்கு நல்லது செய்கிறேன், இதை எங்களால் நாங்கள் சாதித்து காட்டியிருக்கிறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களால் இவ்வளவு லாபம் வந்திருக்கு, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களால் இவ்வளவு நன்மைகள் விளைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அரசியலை செய்திருக்கிறார்களா? ஒன்றுமே கிடையாது. பணம் கேட்டால் இது என்ன நாங்கள் என்ன ஏடிஎம்மாக வச்சுருக்கோம் அப்படின்றது, உங்கள் அப்பா பணம் கொடுத்தாரான்னு கேட்குறது. இப்படி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவது, வஞ்சிப்பது என்பதை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் என்ன இந்த பாவத்திற்கெல்லாம் பிராயச்சித்தமாக முருகன் மாநாடு நடத்துகிறார்களா? எந்த அடிப்படையில் இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள்? ஐயா, முக்கியமான கோரிக்கை என்ன? எல்லா கோயில்களிலுமே வந்து தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை வந்து ஏற்க மறுக்கிறதே ஒன்றிய அரசு. பண்ணக்கூடாது என்று சொல்கிறார்களே. பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எல்லா கோயிலையும் தமிழிலே அர்ச்சனை செய்யக்கூடாது. முருகன் மேலே நிஜமாவே நீங்கள் பக்திமயமாக இருக்கிறீர்கள், முருகன் மீது நிஜமாவே நீங்கள் வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னா முதலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலுமே தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும், இதற்காக பாஜக வந்து முதல் ஆளாக நிற்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பின்னர் நீங்கள் வந்து முருகருடைய மாநாட்டை நடத்தியிருந்தீங்க அப்படின்னா முருக பக்தர்களுடைய மனம் குளிர்ந்திருக்கும். ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னா என்ன போடுவீங்க? நல்லதுதான். நமக்கு நல்லது வேணும் தானே சொல்றோம். நம்ம என்ன இங்க மதத்தை வைத்து திமுக என்ன இங்க அரசியலா செய்கிறது? பாஜக மாதிரி மதத்தை வைத்து அரசியல் செய்ய மாட்டோம். நீங்க வந்து சென்ற தேர்தலுக்கு வந்து மகளிர் விடியல் பயணம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வச்சீங்க. அதை விமர்சித்தவங்களே நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் போது பல இடங்கள்ல அதை பிரதிபலிக்கலையா? அது போல நீங்க வச்சிருக்கக்கூடிய விஷயங்களையே இவங்களும் பிரதிபலிச்சா என்ன பண்ணும்? நான் சொல்றேன், அது நல்ல விஷயம். அதுதான் திராவிட மாடலுடைய வெற்றி. அது சேலஞ்சிங்கா இருக்காதா? என்னது சேலஞ்சிங்கா இருக்கா? என்ன சேலஞ்ச்? இவங்க என்னங்க சேலஞ்ச் கொடுக்க முடியும்? பாஜகவும் அதிமுகவும் என்ன சேலஞ்ச் கொடுக்க முடியும்? தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை 5 வருஷமா 10 வருஷமா வஞ்சித்து விட்டு இப்போ வந்து நாங்கள் சேலஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள்? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, 2150 கோடி ஏன் கொடுக்க மாட்டாங்க? இந்தி படிக்கணுன்றாங்க. அப்புறம் நாங்கள் முருகர் மாநாட்டை நடத்துவோம் அப்படின்றாங்க. ஐயா, அவர் தமிழ் கடவுள். முதல்ல இந்த 2100 கோடி ரூபாய் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே இந்தி படிக்க வேண்டாம், கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டாம், அதற்காக நாங்கள் 2100 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்திருந்தோம், இது தவறு அப்படின்னு ஒத்துக்கிட்டு தமிழ் கடவுளுக்கு இது வந்து சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி 2100 கோடியை கொடுத்தாங்க அப்படின்னா ஐயா முருக பக்தர்களுடைய மனம் குளிரும். அதை விடுத்து விட்டு திமுக இப்படி செஞ்சிடுச்சு, நாங்கள் வந்து இதை காப்பாற்றுவோம்னா அதற்கு இங்க வாய்ப்பு கிடையாது. தயவு செய்து அந்த கோரிக்கையை எடுத்துட்டு தமிழ்நாட்டு பக்கம் வராதீங்க. உங்களுடைய அந்த பருப்பு வந்து தமிழ்நாட்டிலே வேகாது என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். இப்போ அடுத்து முக்கியமான பிரச்சனையாக தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து கையில் எடுத்திருக்காரு. 2019 பேசும்பொழுது, செங்கோட்டையில் பேசும்பொழுது இந்தியாவுடைய பிரதமர் என்ன சொல்றாரு தெரியுமா? மக்கள் தொகை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்ல மக்கள் தொகை பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை,
மக்கள் தொகையை குறைத்தால்தான் இந்தியா முன்னேறும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். ஐயா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை குறைச்சிட்டிங்களா? சூப்பர், உங்களுக்கு தண்டனை. என்ன தண்டனை? உங்களை டீப்ரமோட் பண்ணுறோம். உங்களுக்கு 41 சீட்டா? 544 சீட்டில் உங்களுக்கு வந்து 44 சீட்டா? இனிமேல் அது கிடையாது, குறைச்சிடுவோம். இது போல டீலிமிட்டேஷன். ஓகே, மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களை திமுக ஒரு பக்கம் முன்வச்சுக்கிட்டே வருது. நீங்க மதுரையில் வந்து நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை வந்து கூட்டுறீங்க, மதுரையை மையமாக வைக்கிறீங்க, ஒரு பெரும் திரளான கூட்டம் வருது. பாஜகவும் நாளைக்கு மதுரையை மையமாக வச்சு அமித்ஷா அவர்கள்லாம் வருகை புரிகிறத நம்ம பார்க்கிறோம். திமுகவுக்கான ஒரு டஃப்பை கொடுப்பாங்களே. நீங்க உரிமைகளை சார்ந்து பேசுறீங்கன்னா அவங்க இன்னொரு பக்கம் கடவுளை சார்ந்து எடுத்துட்டு போறாங்க. அது வந்து இமோஷனலா பீப்புளை கனெக்ட் பண்ணாது. இல்லை, இப்போ இமோஷனலாக பீப்புளை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து மதத்தையும் அரசியலையும் எப்பொழுதுமே தனித்தனியாக தான் பார்ப்பாங்க. மதத்தையும் அரசியலையும் தமிழ்நாட்டில் ஒன்றா கலக்கவே மாட்டாங்க, அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இது ஒரு புறம் இருக்கட்டும், சேர்க்க மாட்டார்கள் அப்படின்னா. ஆனாலும் தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கிறது? 3000வது கோயிலுக்கு வந்து நேற்று குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பான முறையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே வந்து பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறைக்கு வெளியிலே இருக்கக்கூடிய கோயில்கள் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, அந்த தமிழ்நாடு அறநிலையத்துறை நிர்வகிக்கக்கூடிய கோயில்கள் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு. சிறந்த எடுத்துக்காட்டு சிதம்பரம் கோயில். அதில் வந்து எப்படி பல லட்சக்கணக்கான பணம் எப்படி போனது அப்படின்றது யாருக்குமே தெரியல. யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலத்தில், எல்லோரும் கல்வி அறிவு பெற்றிருக்கக்கூடிய மாநிலத்தில், அதை விட முக்கியமாக அரசியல் அறிவு பெற்றிருக்கக்கூடிய மாநிலத்தில் இங்கே வந்து நாங்கள் தான் இந்து மதத்துடைய காவலர்கள் அப்படின்னா யார் ஏற்றுப்பா அவங்கள இந்து மதத்துடைய காவலர்கள் என்று சொல்கிறார்களே? நம்ம இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்கு இங்க 69% இடஒதுக்கீடு. இவர்கள் நிஜமாவே இந்து மதத்தின் காவலர்கள் என்றால் என்ன பண்ணிருக்கணும்? இந்தியா முழுக்க ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அவங்களுக்கு 69% இடஒதுக்கீட்டை அமல்படுத்திட்டு அப்புறமா வந்து நாங்கள் தான் இந்து மதத்தின் காவலர்கள் சொல்லி மார்த்தட்டி கொள்ளலாம். இவர்கள் வெறும் உயர் ஜாதி இந்துக்களுடைய காவலர்கள். உயர் ஜாதி இந்துக்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரே கட்சி பாஜக. சரி, ஓகே. திரு ஜெகதீஸ்வரன், திமுக வந்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு மக்களை நேரடியாக சென்று சந்திப்பது, இன்னும் நிறைய உறுப்பினர்களை இந்த நீரோட்டத்தில் கலக்க வைப்பது என்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. இன்னொரு பக்கம் அதற்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி அமைக்கணுங்கிற முனைப்பில் இன்னும் கூட்டணி அமையாதவாறு ஒரு பிரச்சனையில் இருக்குது பாஜக என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கிடையில் விஜய் என்ன பண்ண போறாரு? அவரும் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய முயற்சியில் ரோட் ஷோஸ் எல்லாம் நடத்த போறாரா? அது இந்த தேர்தல் காலத்தில் அவர் எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான ஃபேக்டராக மாறுவார் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். நாளைய அமித்ஷாவினுடைய வருகை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா மதுரை இதைய முதல்ல அமித்ஷா வருகை குறித்து பேசுகிறோம். அமித்ஷாவோட வருகை போன முறை பார்த்தோம். போன முறையும் வந்து முதல்ல பார்க்கும் பொழுது ஒரு 7-8 சேரெல்லாம் போடப்பட்டிருந்தது. கூட்டணி கட்சியை சேர்ந்த பல வருவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பேசப்பட்டது. ஆனால் கடைசியில் பார்க்கும் பொழுது ரிட்டன் எம்டி ஹேண்டட், ஒன்றுமே இல்லாமல் அவர் தான் போனார் அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்கள் அதிமுகவை தவிர பாஜக கூட்டணியில் இன்னைக்கு இன்டாக்டாக யாராவது இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா யாருமே இல்லை. அந்த குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க, அது நமக்கு தெரியும். அந்த சின்ன சின்ன அமைப்புகள், ஜாதி அமைப்புகள் இருக்கிறாங்களே தாண்டி ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறாங்களா? ஏற்கனவே என்டிஏல எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களே யாராவது இருக்காங்களான்னா இல்லை. நீங்கள் அமித்ஷா அவர்கள் வருவதன் போது தான் கரெக்டாக வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் தலைவர்லேருந்து செயல் தலைவராக மாத்திரன்னு ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு இந்த பாமக பிரச்சனை போய் இன்றைக்கி ஒரு சால்வ் ஆன மாதிரி ஒரு தோற்றம் வந்திருக்கிறது. அப்போது அதில் கூட இப்போ நாளைக்கு இப்போ அமித்ஷா அவர் வருகிறார் என்றால் அந்த இடத்திற்கு பாமக போய் உட்கார போகிறார்கள் அன்புமணி ராமதாஸ் இன்னும் கிளியராக நமக்கு ஆன்சர் இல்லை. அதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் இது உடனடியாக இந்த கூட்டணியை நம்ம ஃபைனலைஸ் பண்ணக்கூடாது. இது வந்து அவர்கள் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ திமுக அதில் போக முடியாது, ஏன்னா ஏற்கனவே விசிக்கு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் நம்ம போகணும், இல்ல தனிச்சு போகணும், இல்ல புதிய கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற போது அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பனா இருக்கு. அதனால உடனடியாக அமித்ஷாவுடைய சந்திப்புல போய் கலந்துக்கிட்டோம்னா அப்ப கூட்டணி உறுதியாயிடுச்சு. ஏன்னா இப்ப மாநிலங்களவை சீட்டும் அன்புமணி ராமதாஸ் இல்லைங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி தேமுதிக ஒருவேளை மாநிலங்களவை தொகுதி இது கொடுத்திருந்தாங்கன்னா
அவங்க இந்த நேரத்துக்கு நான் கூட்டணிக்கு இன்டாக்ட் ஆயிடுச்சு, நான் கூட்டணிக்கு வருவோம்னு கூட பேசியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் இது மறுக்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு அடுத்த ஏப்ரலில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஜனவரியில் நாங்கள் எங்களோட மாநாட்டில் முடிவு பண்ணணும்னு சொல்றது மூலம் அவங்களும் ஓப்பனாக வச்சிருக்காங்களே தவிர இப்போ நாளைக்கு தேமுதிகவோ பாமகவோ இல்லை வேறு பெரிய கட்சிகளோ அந்த இடத்தில் அமித்ஷாவோட இதில் போய் உட்கார பண்ண முருகன் அவர்கள் பேசும்போது சஸ்பென்ஸ் வச்சுக்கலாம். சஸ்பென்ஸ் இல்லை, என்ன சஸ்பென்ஸ்? ஒரு சஸ்பென்ஸ் இல்லை. யாரு போய் அங்கே உட்கார போயிடறான்னா யாருமே உட்காராம நீங்கள் 2 நாள் கழிச்சு விவாதம் நடத்தும் பொழுது ஏன் இந்த முறையும் அமித்ஷா வரும்பொழுது யாருமே போய் சேரவில்லை தான் பேச போகிறோம் நினைக்கின்றேன். அதனால அந்த கூட்டணி வந்து முயற்சிகள் நடக்குது. இந்த சந்திப்புல இணைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்? இல்லங்க, அதுல ஒரு புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அப்படி தினகரன் வந்து இறங்கி வர்றார். தினகரன் முன்னாடி இறங்கி வந்தாரு. இப்போ அவருக்கு வந்து ஆப்ஷன் இல்லை, நம்ம என்டிஏ கூட்டணி தான் போகணும், என்டிஏ கூட்டணி இழைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ நமக்கு இதுல என்ன சீட்ஸ் ஒதுக்குறாங்களோ அதை ஒதுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிறதுல கூட எனக்கு தயக்கம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஓபிஎஸ் அவர்கள் நயினார் நாகேந்திரனோட கார்ல போறாரு. அப்ப நமக்கு தெரியும், அப்ப இந்த கூட்டம் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே சொல்றாரு, ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் இதே கூட்டணி தான் தொடருவாங்கன்னு சொல்றாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதில் ஏற்பு வைக்கிறதா? ஏன்னா நமக்கு தெரியும் இந்த போராட்டம் ஓபிஎஸ் வந்து வெளியே விரட்டுறதுக்கான போராட்டம் எவ்வளவு நடந்துச்சு, டிடிவி தினகரனை வந்து வெளியே விரட்டுறதுக்கான போராட்டம் எவ்வளவு நடந்துச்சு. அப்பொழுதும் அவர்கள் வந்து இறங்கி வந்தார்கள். நான் இல்லை சேர்த்துக்க மாட்டேன், நான் வந்து தோற்றாலும் கூட பரவாயில்லை இந்த கூட்டணி. ஏன்னா நிறைய பேர் அதிமுகவுக்காக பேசுறவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்களே இதெல்லாம் ஒன்று சேர்ந்தால் அது திமுக டஃப் கொடுக்குற ஒரு கூட்டணியாக மாறும் சொல்லி பேசும்பொழுது கூட இல்லை நான் மாட்டேன், எனக்கு வந்து நான் தனிச்சு தான் இருக்கணும், ஓபிஎஸ் நான் என்னைக்குமே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். அப்போ மறுபடியும் இந்த கூட்டணியில் அட்லீஸ்ட் கூட்டணி ஒரு அங்கத்தினராக சேர்க்க போகிறாரா? இல்லை வந்து ஏன்னா இப்போ மறுபடியும் ரெட்டையில கொடுக்க போறாங்களா? கையெழுத்து போடுற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா? அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இத்தனை சீட்ஸ் ஒதுக்குறோங்கிற அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகி விட்டாரா அப்படிங்கிற பதில் வேணா கிடைக்கலாம். ஒருவேளை இந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்திருக்காரு, ஓபிஎஸ் அவர்கள் வருகிறார், டிடிவி தினகரன் வருகிறார், இவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்தால் சரி அட்லீஸ்ட் அதிமுக வெளியே போனவங்க எல்லாம் கொஞ்சம் இணைஞ்சிட்டாங்க வரலாம். ஆனால் நடக்குமாங்கிற சந்தேகம் தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அவ்வளவு எளிதாக இவர்களை உள்ளே விடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்கிற பாக்கு. நீங்க கேட்டதற்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு என்பது நான் தனிச்சு இந்த சென்ஸ் நான் கூட்டணியாக இருந்தா கூட நான் வந்து அந்த கூட்டணியோடைய தலைமை பொறுப்புல தமிழக வெற்றி கழகம் இருக்கும், எங்களை நோக்கி வரலாம், வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு நீங்க வந்து பெரிய கட்சிகள் எதுவும் சேரவில்லை, அந்த நடைப்பயணம் சுற்றுப்பயணம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜூனுக்கு பிறகு ஜூலைக்கு பிறகு அப்படிங்கிறது இருக்கு. அது போக போக அந்த கள செயல்பாடுகள் அதிகரிக்க தான் அது எவ்வளவு தூரம் அது ஓட்டுகளாக மாறப்போகிறது சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் உண்மைதான். நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா ஜனவரி டிசம்பருக்கு அந்த படம் முடிஞ்சிடும், ஜனவரியில இருந்து ஒரு நடைபெறும் இல்ல சுற்றுப்பயணம் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு மாநாடுகள் ஒரு ஈவெண்ட் பேஸ்ல நடக்குது, மாசம் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்ல சில நேரம் மக்களை அட்ரஸ் பண்றாரு. அதை பார்க்கிறோமே தாண்டி எதிர்பார்த்த இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றி கழக தோழர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சுற்றுப்பயணம் அந்த நடைபெறும் எப்பொழுது துவங்குங்கிற சரியான இது இல்லை. ஏன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஒவ்வொரு மாதங்களாக செய்திகள் வந்து கொண்டே இருந்ததை தவிர இன்னும் அது எப்பொழுது அந்த பயணம் துவங்க போகின்றது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியோடைய முக்கியமான முகமாக பிரதான முகமாக அவர் தான் இருக்கின்றார். அவங்க கட்சியிலே சொல்லும் பொழுது எல்லா தொகுதிகளையும் விஜய் சாரி கேட்கல நான் மக்களிடம் கேள்வி கேட்டிருந்தோம். திருப்பி வரேன், நான் உங்ககிட்ட வரேன். மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். 2026 தேர்தல் பரப்புரையை இப்போதே தொடங்கும் விதமாக மக்களை சந்திக்க வேண்டும் என கட்சியினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தி இருப்பது, அதிக உறுப்பினர்களை சேர்க்க என 33 விழுக்காட்டினரும், எதிரணிக்கு நெருக்கடி தர என 19 விழுக்காட்டினரும், ஆதரவை அதிகரிக்கும் வியூகம் என 48 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நன்றி. திரு ஜெகதீஸ்வரன், இன்னொரு பக்கம் ரேஸ்ல ஓட ஆரம்பிக்கவே இல்லை, மக்களை நேரடியாக சந்திக்கல, அது ஜூன் ஜூலை ஆகும் விஜய் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் திமுக நீங்க பாக்குறீங்க மக்களை நேரடியாக சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இந்த நீரோட்டத்தில் இணைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இது எந்த அளவுக்கு திமுகவுக்கு இன்னும் பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நான் வந்து இந்த புதுமை பெண் திட்டம், மகளிர் விடியல் பயணம், அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் போறிய தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கும் வந்து 1000 ரூபாய் கொடுக்கிறது, இளைஞர்களை மையப்படுத்தி நடக்கின்ற இந்த திராவிட வகுப்புகள், திராவிட போட்டிகள், இது எல்லாமே நான் வந்து இது தப்புல நினைக்கிறேன். விஜய் வந்து ஒரு இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு முகமாக இருக்கிறார், ஒரு க்ரௌட் புலர். அந்த க்ரௌட்ல வந்துச்சுன்னா 90% இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது திமுக அதற்கான முயற்சிகளை தான் செய்யறாங்க நினைக்கிறேன். எல்லா கட்சிகளும் அந்த முயற்சிகளை செய்வாங்க. திமுக அந்த பக்கம் அந்த வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அதை இழுக்க வேண்டும்ங்கிறது. அதை ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதை முழுமையாக புரிந்து கொண்டுள்ளார்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. ஏன்னா அது புரிந்து கொண்டால் தான் அப்போ நீங்க ரொம்ப கடுமையாக இந்த திமுகவினா இன்னைக்கு முதலமைச்சர் வந்து 30% நீங்க உறுப்பினர்களை சேருங்க, அதில் குறிப்பாக இல்லையா ஆப்வியஸ்லி வந்து புதுசா நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸஸ் சேர்க்கணும்னா அது இளைஞர்கள் தான். அது முதல் தலைமுறை வாக்காளர்கள், 2ஆம் தலைமுறை வாக்காளர்கள், நீங்க ஓட்டு சாவடிக்கு போறவங்கள தான் இழுக்கணும். அப்ப அந்த வாக்குகளை குறிவைத்து திமுக வேலை செய்யும் பொழுது அப்ப அதற்கான தேவை எங்கிருந்து வருகிறதுங்கிறது புரிதல் இருக்கிறது. ஆனால் அதை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக புரிந்து கொண்டால் தான் அதற்கு அடுத்தபடியான வேலைகளை அவர்களும் செய்யலாம்ங்கிறத பார்க்கிறேன். அதை அவர்கள் புரிந்து கொண்டார்களாங்கிறது தெரியல.
ஓகே, திரு பிரியன், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா? 2 பாயிண்ட் தான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது விஜய் அவர்கள் வந்ததுனாலேயே திமுக ஏதோ இளைஞர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, உதயநிதியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறார். பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து அந்த ஐடியாவில் வந்து உதயநிதி வந்திருக்கிறதா எனக்கு தெரியல. அவர் 19 எலெக்ஷன்லேயே வந்துட்டார். பை த டைம் அவர் வந்தபோது விஜய் வந்து அரசியலில் வருவாரா மாட்டாரான்னு தெரியாத சூழல். ஸோ 19, 21, 24 3 எலெக்ஷனை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து திமுகக்குள்ளே வந்ததும் ஏதோ விஜய் வந்து வராரு, அவருக்காக தான் உதயநிதியை இது பண்ணுறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது சரியான ஒரு அணுகுமுறையாக தெரியல. திமுகவில் ஏற்கனவே இளைஞர்களுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உதயநிதியை வந்து விஜய்க்கு ஈக்குவலாக நிறுத்துகிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து சரியான ஒரு பொருத்தமான ஒரு விஷயமா தெரியல. அமித்ஷா வந்து நாளைக்கு வந்து அமித்ஷா வந்து தினகரனையோ அல்லது ஓபிஎஸ்ஸையோ பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குமானா அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அவர்களை வந்து அமித்ஷா பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறதுக்கோ உள்ளே சேர்க்கறதுக்கோ எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன மாதிரியான வியூ வச்சுருக்கார், பார்வை வச்சுருக்காருன்னு தெரியாது. அவர்கிட்ட கிளியரன்ஸ் வாங்காத ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா போன வாட்டி அமித்ஷா வந்தபோதே கேள்வி கேட்டபோது அதிமுகவுடைய பிரச்சனைகள் ஓபிஎஸ் பற்றி கேட்டபோது இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சி விவகாரம் அவர் முடிவு பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். விஜயெல்லாம் சந்திப்பார்னு வேற சொல்றாங்க, நீங்க இவங்களே சந்திக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இல்லை அதுலேயே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுவும் எடப்பாடி பழனிசாமி கிளியர் பண்ணணும். அதனால் அந்த விஷயங்கள்லாம் இன்னும் பல மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் நாளைக்கு அமித்ஷா விசிட்ன்றது எனக்கு தெரிஞ்ச வரையும் பெரிய அளவு எதுவும் சாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திரு புரட்சி கவிதாசன், சுருக்கமா உங்களுடைய இறுதி பார்வை. நாளைய தினம் அமித்ஷா அவர்களுடைய கூட்டம் என்பது கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய, மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய, மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சுமார் 20,000 பேரை சந்திக்கிறார். வெறும் நிர்வாகிகளை சந்திக்கிற கூட்டம் தான். கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் இல்லை, தேர்தல் பிரச்சாரத்திற்கான கூட்டம் இல்லை. ஆனால் நீங்கள் வைத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக எனக்கு முன்னாடி பேசும்பொழுது நண்பர் சரவணன் அவர்களும் அருணனையா அவர்களும் அதாவது இந்துக்களுக்கு வந்து பாதுகாவலர்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தில் இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தணும். கோயில் காசு எடுத்து தான் கும்பாபிஷேகம் பண்ணிய, உங்க பாக்கெட் காசு எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணல. ஆனால் உங்க மாண்புமிகு அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் கோவிலுக்கு கூட்டம் கூட கூடாது, அது பைத்தியக்காரத்தனம்னு சொல்லி இருக்கிறாரு. கோயிலுக்கு போக கூடாது. வேளாங்கண்ணி மாதாவுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாரா? சொல்லுங்க. நாகூர் தர்காவுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாரா? அப்ப இந்துக்கள் என்றால் இழிச்சவாயர்களா? கோவிலுக்கு போக கூடாதுன்னு கோவில் எல்லாமே கோவில் தான். தர்கா இஸ்லாமியர்களுக்கு கோவில், சர்ச்சை கிறிஸ்தவர்களுக்கு கோவில். தமிழ் சொல்லாது, அவ்வளவுதான். ஓகே ரிசைன் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ சரவணன். மிக சுருக்கமா 30 செகண்ட்ஸ். இல்லை, இப்போ பாஜகவால் எந்த தேர்தலையும் ஜெயிக்க முடியாது. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா என்னன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மகாராஷ்டிராவுடைய தேர்தல் ஆணையத்தாலும் பாஜகவாலும் திருடப்பட்டது. 40 லட்சம் வாக்காளர்கள், போலி வாக்காளர்களை சேர்த்து அந்த தேர்தல் திருடப்பட்டது. இப்படித்தான் பீகார்லையும் தேர்தலை திருட முயற்சி செய்கிறார்கள் பாஜகன்னு சொல்லி ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்காரு. அதற்கு தேர்தல் கமிஷன் பதில் கொடுக்க சொன்னா தோத்து போனவங்க இப்படிதான் பேசுவாங்க, அதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு மட்டமான சப்பை கட்டையும் கட்டியிருக்கிறார்கள். பாஜக வந்து நிஜமாவே மக்களுடைய எது இருக்குன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய தைரியம் பாஜகவிற்கு இருக்கிறதா, தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறதா? வெறும் 85 தொகுதிகளில் மட்டும் 41 லட்சம் வாக்காளர்களை ஜாஸ்தியா போகஸா சேர்த்து 12,000 பூத்துகள்ல 6 மணிக்கு மேல 600 வாக்குகளை போட வச்சு ஏமாற்று வேலை செய்து ஜெயித்திருக்கிறது. இப்படித்தான் பாஜகவால் ஜெயிக்க முடியும். மக்களை நம்பி மக்கள் செல்வாக்கால பாஜகவால் ஜெயிக்கவே முடியாது. நீ ஓகே, நாளை அமித்ஷா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறார், நாளைக்கு பாஜக ஒரு கூட்டணியை இறுதி செய்து விடுமா, அப்படியெல்லாம் பல விஷயங்கள் நோக்கப்பட்டுகிறது. அவற்றை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்று கலந்து கொண்டு பார்வைகளை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.